கெட்டவங்களை அழிக்கிறதுக்கு கூலியா வந்து களம் இறங்க போறாரு. நிறைய கூலி படம் பாருங்கப்பா, ஜாலி எல்லாமே காலி. மியூசிக் வந்து தூக்கத்துல கூட வந்து கேட்டா நம்ம வந்து அப்படியே புல்லரியும். 1000 கோடி கூலி கன்ஃபார்ம்டா. என்னுடைய ஆயுஸ்லேருந்து ஒரு 10 வருஷத்தை தலைவருக்கு கொடுக்கணும். ஆடியோ லான்ச் எப்படி இருந்ததோ உள்ள நாங்கள் டிக்கெட்டுலாம் வெளியே. ஆனால் தலைவர் வந்து உள்ளே பார்க்காதவங்க கூட காட்சி இல்லை, வெளியே வந்து கொடுத்தாரு சாட்சி. சிறப்பு காட்சி பார்த்தோம் தலைவர், அதுவே பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு தலைவரை பார்த்தோம், அது கிட்ட பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமே வானத்தில் எப்பயுமே நம்ம பார்க்குற நிலா நட்சத்திரம் ஒன்றுனா அதேமாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் எப்பயுமே ஸ்டார் தான், அவர் ஒண்டி தான், இனிமே அவர் தான், எப்பயுமே தலைவர் தான் மாசு. ஐயோ டைலரை வந்து 10 பாஷா பார்த்த மாரி இருக்குதுப்பா. நிறைய சும்மா இல்லைப்பா, பார்க்கணும். நிறைய கூலி, நிறைய கூலி படம் பாருங்கப்பா, ஜாலி எல்லாமே காலி. அனிருத் மியூசிக் சொல்ல வேண்டாம். தலைவருக்குன்னா நம்ம சொல்லிட்டா போலியாப்பா, நம்ம இசையமைப்பாளர் எங்கள் தலைவர். அப்புறம் என்ன நம்ம தலைவருக்குன்னா சொல்ல வேண்டாம். கை தலைவருக்குன்னா அனிருத் இல்லை, எந்த ரூத்தா இருந்தாலும் தலைவர் கையை வச்சாலும் தலைவருக்கு ஆட்டோமேட்டிக்காக மியூசிக் வரப்பா. அந்தப்பா தலைவர் வேற லெவலு. தமிழ் சினிமாவுக்கு பெரிய உச்சம். தலைவரோட 50வது வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு இது வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைக்காது. இது இனிமேட்டு இந்த மாதிரி ஒரு மேடை பார்க்க முடியுமான்னு தெரில. தலைவரால் இந்தியன் சினிமாவுக்கு பெரிய பெருமை. அவர் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அவருக்கு இருக்க மார்க்கெட் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அமீர் கான்லேருந்து நாகார்ஜுனா இன்னும் எவ்வளோ பேர், உபேந்திரா அவர்கிட்ட இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு. கட்டாயம் இது அதுவும் லோகேஷோட அந்த ட்ரெண்ட் செட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதை நிச்சயமாக 1000 crores அடிக்கும். வேர்ல்டுலேயே இது மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. அடுத்து ட்ரெய்லர் வேறு லெவல். நிறைய விஷயம் கட் பண்ணிட்டாங்க. அதை கட் பண்ணிட்டாங்க சீன்ஸ் என்னன்னா ஸ்டோரி யாரும் வந்து இது பண்ணுற மாதிரி இல்லை, சின்ன பிட் தான். அதுவே பயங்கரதாக இருந்துச்சு. தலைவரோட ரெட் ஷேடை பார்க்கலாம். கட்டாயம் வேறு லெவலில் இருக்கும் படம். இது வந்து எல்லா ஆங்கிலுமே நான் தலைவர் ஒன்று போதும், கூட இவ்வளோ மசாலா இருக்குல்ல, பயங்கரமாக இருக்கட்டும். பயங்கரமாக இருக்கும். பிஜிஎம் நல்லா இருக்கும். பவர் ஹவுஸ் உக்கும்பர் நல்லா கிளிக் ஆகிடுச்சு. மோனிகா சாங் சொல்லவே தேவை, வேறு லெவலில் இருக்குது. எல்லோரும் என்ஜாய் பண்ணுறோம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். என்னைக்கும் தலைவர் தான் நம்பர் 1 and only சூப்பர் ஸ்டார். தலைவர்னா மாசுனா தலைவர் ஸ்டாரு. வானத்தில் இருக்கிற ஒரு ஸ்டார் எப்படியோ திரையுலகில் நிரந்தர சூப்பர் ஸ்டாரு அவர் தான் எங்கள் தலைவர். வந்தார் பத்தியா உள்ள ஆடியோ லான்ச் அவ்வளோ பேர் இருந்தாங்க. அவ்வளோ பேர் வந்து எவ்வளோ பேர் பார்த்தாங்க. வெளியே வந்து டிக்கெட் இல்லாக்கிறாங்கன்ட்டு வேட்டையிலே சொன்னா போல தலைவர். இப்போ கூலியில் வந்து தலைவர் நின்று அத்தனை பேர் காட்சி கொடுத்தாரு. பேர் இதான் சிறப்பு காட்சி. வேற லெவலு. நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறேன்னு நான் பேசுகிறேன். படம் வேறு லெவலாக இருக்கும், பிளாஸ்டாக இருக்கும். ரஜினி சாரோட ஒர்க்கெலாம் செம்மையாக இருக்கும். அவரோட வேலை செஞ்ச ஒர்க்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ஒர்க் பண்ணலாம் நான் பேசுகிறேன். சூப்பராக வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஃபைட்லாம் தாறுமாறாக இருக்குது. 4-5 ஃபைட் இருக்குது. சும்மா தாறுமாறாக பிச்சுட்டாரு. இந்த ட்ரைலர் வேறு மாதிரி இருந்தது, மாசாக இருந்தது. அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? செம்மையாக இருந்துச்சு. தலைவர் பேர் பிளாஸ்டாக பேசிட்டாரு. செம்மையாக இருந்தது. வேற லெவலு. தலைவர் தான். சூப்பர் ப்ரோ. ப்ரோ கேட்க வேணும் ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ஆடியோ லான்ச்சு செம்மையாக இருந்துச்சு. படத்துக்கு வெயிட்டிங் தான். தலைவரோட ஸ்பீச் தான். ஆடியோ லான்ச்லேயே கதற விட்டாங்க அனிருத்தை வச்சு. அதுதான் படம்லாம் வந்துச்சுன்னா நம்ம தான் தேட்டர்லாம் அலற விடுவாங்க. இரு ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல, அடுத்தவன கெடுத்ததில்ல, பயத்துல தான் அடிச்சதில்ல, உழப்ப நம்பி பொழைச்சிருக்கிறேன் நான் உண்மையான ஊருக்குள்ள. எவனாச்சும் கைய வச்சா என் மேல கைய வச்சா எவனாட்டம் வந்து நிப்ப முன்னாடி. அப்படி வந்து நின்னாருடா. கெட்டவங்களை அழிக்கிறதுக்கு கூலியா வந்து களம் இறங்க போறாரு. 14 தமிழ்நாடு வெயிட்டிங். 1000 கோடி கூலி கன்ஃபார்ம்டா. அது எல்லாம் கூலி வந்து தலைவர் பற்றி சொல்ல தெரியல. அவர் நடிப்பு அப்போது பயங்கரமாக இருக்கும். அனிருத் மியூசிக் தான் தெரியல. அனிருத் மியூசிக் தான் ஒரு படத்துக்கும். அவர் மியூசிக் வந்து தூக்கத்தில் கூட வந்து கேட்டால் நம்ம வந்து அப்படியே புல்லரியும் தெரியல. தூக்கமே தெரிஞ்சிடும் எவ்வளோ தான் இருந்தாலும். தலைவர் வந்து பயங்கரமாக தெரியல. தலைவர் தான். 1000 தான் நம்ம சினிமாவில் இப்போ 1000 நடிகர்கள் வந்தாலும் அவர் வந்து வயசானாலும் அவர் வந்து தலைவர்னு ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கிறாரு.
ஒரு டைம் அதுக்கேற்ற மாதிரி அனிருத் வந்து ஒவ்வொரு டைமுமே தலைவர் என்ன பண்ண முடியும்னு நினச்சலாம் பெஸ்ட்டாக தான் பண்ணுறதுக்காண்டி வந்து குறைய பண்ணலை. அது எல்லாருக்குமே வந்து அமைஞ்சிடாது. கருப்பு சட்டை எல்லோரும் போடலாம், ஆனால் அது ஒருத்தர் மட்டும் தான் அது பொருத்தமாக இருக்கும். அதுதான் தலைவர். அதுமாரி தான் அனிருத் எல்லாருக்கும் மியூசிக் போட்டாலும் தலைவருக்குன்னு தனியாக மியூசிக் வந்து அது அமைஞ்சிது. அது அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லலாம். தலைவர் ஸ்டைலில் சொல்லணும்னா அனிருத் தான் தலை. அனிருத் வந்து லோகேஷ் கனகராஜ் அனிருத் காம்போ வந்து பயங்கரமாக இருந்ததில்ல. இது உடனே பார்க்கலாம், லியோ பார்த்துக்கலாம், விக்ரம் பார்க்கலாம், அமீர் கான்லாம் பயங்கரமாக இருக்குதுல்ல. எல்லாமே என்ட்ரியே பயங்கரமாக இருக்குதுல்ல. அமீர் கான் என்ட்ரியே ஆடியோ லஞ்சில் பயங்கரமாக இருந்து தலைவன் சட்டை கிட்டலாம் கைட்டு போட்டு நம்ம பயங்கரமாக வந்தார். எல்லாமே வந்து பயங்கரமாக நடக்குன்னு நினைக்கிறேன். லோகேஷ் கனகராஜ் இருந்ததில்ல. லோகேஷ் வில்லன் எனக்கு சரியான வில்லன் தந்தல. எனக்கு வில்லன் அந்த கேரக்டர் இருந்தாவே அப்படியே நான் விரியா இருந்தல. வில்லன்னாவே 1000 லவ் சீன் ஆகிட்டான். ஆனால் வில்லன் அந்த கேரக்டர் இருந்தாவே நெகட்டிவ் ரோல நம்ம ஒரு ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அது வில்லனாவே ஒரு மாஸ் தந்தல. வில்லனாவே ஒரு சீன் தான். வில்லன் இந்த ரோலெக்ஸ் மாரியா கேமியோ ரோல் யாருன்னா பொண்ணான்னு எதிர்பார்க்கறதுல பொண்ணு வந்தால் நல்லதாக இருக்கும். கூலி ஃபார் வெயிட்டிங் நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுன்னா சூப்பராக இருந்தது ப்ரோ. அவர் எப்போவுமே என்னது அவரோட சிம்பிளிசிட்டி அந்த மாதிரி நல்லா பேசியிருக்காரு. அவருடைய அதெல்லாம் ஆனால் நல்லா இருந்தது. ஆனால் வந்து சில ஆடியோ லான்ச்லாம் வந்து அந்த டிக்கெட் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வச்சு நிறைய பண்ணுவாங்க. ஆனால் இதில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா க்ளீனாக வச்சு நல்லா கரெக்டான டைமிங்கில் ஆரம்பித்து கரெக்டாக முடித்தாங்க. ட்ரைலர் நல்லா தான் ப்ரோ இருந்தது. அது எப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மியாக வச்சு தான் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். எனக்கு வந்து சினிமாவில் மூவி சூப்பராக காட்டும். ப்ரோ அது எப்படி ப்ரோ சொல்ல முடியும்? அது ட்ரைலரில் ஹைப் கொடுத்தாங்க. இது ட்ரைலரில் ஹைப் கொடுக்காம சிம்பிளாக வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு மூவி நல்லா இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவங்க சொல்கிறது எல்லாம் யாருமே அவ்வளோ எதுவுமே ஸ்பீச் கொடுக்கல. சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஜெயிலரோட அதிகமாக தாண்டும் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. செம்ம ஆடியோ. தலைவர் செம்மையாக பேசியிருந்தார். ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பீச் எல்லாமே கருத்து தான். எல்லாமே செம்மையாக இருந்தது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அவுட் நோட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. அனிருத் கான்சர்ட்டை நாங்கள் ஃப்ரீயாக கான்சர்ட்டை நாங்கள் இப்போயே பார்த்துட்டோம் முன்னாடியே. ஸோ அந்த ஃபீல் தான் இருந்தது. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா போச்சு. ட்ரெய்லர் வெயிட் பண்ணதுக்கு செம்ம ஒருத்தாக இருந்துச்சு. பட் ஆனால் ஒன்றும் புரியல. வீட்டுக்கு போய் பார்த்தா தான் புரியும். ஏன்னா அவ்வளோ சவுண்டு, செம்ம கூட்டம். ஸோ நாங்கள் இப்போ பார்த்துட்டு வந்ததே ஒரு பெரிய விஷயமாக தான் இருந்தது. ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்குது. நம்ம கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து கூலியை பார்ப்போம். அதுதான் ப்ரோ மாஸ். அதுக்காகவே தான் எல்லோரும் ஒன்ஸ் மோர் கேட்டாங்களே. அந்த சீன் வரும்போது ஹோல் தேட்டரில் எப்படி எரவுட் ஆக போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு இது இருந்தது. எல்லாமே செம்மையாக இருக்கும் ப்ரோ. என்ன தலைவரை பார்த்தாலே போதுண்ணா. நமக்கு படம்லாம் 2வது பட்சம் தான். ஃபஸ்ட்டு தலைவரை பார்க்கணும். அதுக்காக தான் மாஸ் தான். பாகுபலி மூமெண்ட் பார்த்துருக்கீங்களா? இது 1000 பாகுபலி. தலைவர் வந்தால் மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். பயங்கரமாக இருந்தது. கண்டிப்பாக அது லோகேஷ் கண்டென்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதனால் தலைவரே வந்து தலைவரே இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்காருன்னா அப்போது கதைக்கு கண்டிப்பாக தேவைப்படுறதா தான் இருக்கும். கண்டிப்பாக அடிக்கும் ப்ரோ. வேற லெவல். அந்த இடத்துல நம்ம பாஷாவை எடுத்து போடவா, தளபதியை எடுத்து போடவா, எவ்வளோ படம் இருக்குது. ஆனால் அது எந்த படத்தை தான் கொஞ்சம் யூகிக்கவே முடியல. ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது. நம்ம பழைய படத்துலேருந்து ஒரு சம்பவம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும். ஐயோ தலைவர் சான்ஸே இல்லை. ட்ரைலர்லாம் பார்த்தவொடனே பயங்கரமாகி போச்சு. வேறு லெவலில் கண்டிப்பாக பந்தயம் அடிக்கும். இந்த குதிரை எப்பவும் ஓடும். படமே அனிருத் தான் தெரியல. அனிருத் இல்லைன்னா படமே தெரியல. அனிருத் லோகேஷ் கனகராஜ் அது 1000 பேர் நடிக்கிட்டு இருந்தல. அதெல்லாம் லோகேஷ் கனகராஜ் அனிருத் வந்து ஒரு படத்தோட ஒரு தூணை வந்து அனிருத் ஒரு ஆள் தந்தல. அனிருத் ஒரு மியூசிக் கோசுமே காசு கொடுத்துட போகலாம். அந்த 150 ரூபா அனிருத் மியூசிக் கோசுமே காசு கொடுத்துட 100% உண்மை. ரஜினி ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டாரு, லோகேஷ் கனகராஜ் அந்த அனிருத் ஒரு மியூசிக் கோசுமே நம்ம கம்பல்சரி அது 150 ரூபா கொடுத்துட்டு பண்ணிடலாம். அந்த பாட்டு, அந்த வைப்பு, அந்த எல்லாம் சரி சூப்பர். ஆடியோ இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணேன். சூப்பராக இருந்து எல்லாரும் நல்லா பார்த்து நல்லா ஜாலியாக செம்மையாக இருந்துச்சு. படமும் செம்மையாக இருக்குது. இதுக்காகவே திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி நைட் நீலகிரி எக்ஸ்பிரஸில் நைட்டு கிளம்புறேன். செம்ம தலைவர் மாஸ் தான். வேறு லெவல். சும்மாவும் சொல்லணுமா? தலைவர் ட்ரெய்லரில் அவர் வந்தாலே வேறு லெவலு. அது வேறு லெவலாக இருக்குது. பக்கா அருமையான ஸ்பீச். பக்கா அப்படியே ஒரு அப்பா வந்து மகனுக்கு எப்படி பாடம் நடத்துவாரோ அந்த மாதிரி நடத்தினார். ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த மாதிரி தான் அவர் சொன்ன கதையை. அதை நீங்களும் பார்ப்பீங்களா? பார்க்கும்போது தெரியும்.
ஒரு நல்ல ஒரு அறிவுரை, உடம்புக்கு வந்து நல்லா பார்த்துக்குங்க, கஷ்டப்பட்டு உழைங்க அப்படின்ற ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு அருமையான கருத்து. படம் இப்போ தான் ஆடியோ ஃபங்க்ஷன் பார்த்துட்டு வந்தேன். அருமையாக ரஜினி சார் பேசினார். அனிருத் மியூசிக்கு உள்ளேயே நல்லா அருமையாக பண்ணார். படம் வந்து வேறு லெவல் போகுங்க. ஏன்னா இப்போ வந்து மாநகரம், கைதி, விக்ரமு, அப்புறம் விஜய் சார் படம், அப்படி ரஜினி சார் படம் எல்லாமே ஒரே பிளாக்கு, ஆக்ஷன் பிளாக்கு. இதுவும் வந்து ஏதோ ஒரு கடத்தல் மாதிரி தான் சப்ஜெக்ட் வருது. படம் மிக ஹிட்டுங்க. ட்ரெயிலர் அருமை, அதான் அதே பேக்டாப் தான். கைதி, விக்ரம், விஜய் சார் படம், என்ன படம் பேர்? விஜய் சார் படம், அந்த படம். அது மாதிரி இது சாங் அருமையாக இருக்குது. படம் வந்து வேறு லெவலில் போவோம். எல்லாரும் ஏப்ரல் ஆகஸ்ட் 14 அன்று பெரிய விழாவாக கொண்டாட போகிறோம். especially thanks to Sandy Master today working with Cooley and celebrity makeup artist. Today பண்ண ஒர்க்ஸை விட அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ் இன்னும் சூப்பராக இருந்தது. ஸ்பெஷலி தேங்க்ஸ் டு லோகேஷ் கனகராஜ் சாரோட குட்டி ஸ்டோரி ரொம்ப சூப்பராக இருந்தது. வரப்போகிற 14ஆம் தேதி நம்ம எல்லாருக்குமே பெரிய மீல்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு இல்லை, இது வேர்ல்டு லெவலில் வந்து பேன் இண்டியன் ஃபிலிம், பட் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ சாண்டி மாஸ்டர். ட்ரைலர் பற்றிலாம் சொல்லவே தேவையில்லை. 1 மினிட்ல 1 மில்லியன் கணக்கில் போகும். இப்போதைக்கு எத்தனை மில்லியன் போயிருக்குன்னே சொல்ல முடியாது. பட் மோர் தென் தேங்க்யூஸ் டு லோக்கி அண்ட் எல்லாருமே சேர்ந்து, ஸ்பெஷலி தேங்க்ஸ் டு கூலி டீம். புரியல, சம்பவம் தான் ஆகஸ்ட் 14. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தலைவர் ஸ்பீச் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. யாரையும் தாழ்த்தி பேசலை, ரொம்ப அருமையாக அவர் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசியிருக்காரு. ரொம்ப உடம்புக்கு தகுந்த மாதிரியும் பேசியிருக்காரு, அவருடைய இதுக்கு தகுந்த மாதிரி பேசியிருக்காரு. உடம்புக்கு வந்து ரொம்ப வயசுக்கு மேலே போயிட்டா உடம்பு கொஞ்சம் கட்டுப்படுத்தியிருந்தா நம்ம நல்லபடியாக நீண்ட நாள் வாழலாம்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று வந்து அவர் வந்து நம்ம பேச்சை கேட்குறத விட தெய்வத்தின் பேச்சை கேட்டால், அதாவது வந்து முஸ்லீமாக இருந்தாலும், கிறிஸ்டினாக இருந்தாலும், இந்துக்களாக இருந்தாலும் தெய்வத்தின் பேச்சை கேட்டால் நல்லபடியாக நம்மளும் நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம், அதையும் சொல்லியிருக்காரு. கூலி ட்ரெயிலர் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப டாப், அதை கேட்கவே வேண்டாம். தலைவர் ரெண்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதோட வந்து இந்த வயசுலேயும் வந்து தலைவர் ரெண்டு கேட்கவே வேண்டாம். 75 வயசில் வந்து தலைவர் ரெண்டு வந்து வந்ததே பெருசு. அது இவ்வளோ அருமையாக இருக்குது. இதுக்குமே என்ன என்ட்ரி, ரோட்டில் நிற்கிறாங்க, டிக்கெட் இல்லாமல் நிற்கிறாங்க, டிக்கெட்டோடு நிற்கிறாங்க, அவ்வளோ தூரம் இருக்காங்க எல்லாருமே. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கூலி ஆடியோ லைன்ஸ் சூப்பராக இருந்ததுங்க. தலைவர் வந்து நல்லா பேசியிருந்தார். 75 வயசுலேயே அவர் இன்னும் உழைச்சிட்ருக்காரு. எங்களை மாதிரி 25 வயசு இருக்கிற பசங்க அவருடைய எனர்ஜியை பார்க்கும்போது நாங்கள் இன்னுமே உழைக்கணும்னு தோணுது. தலைவர் வந்து பெங்களூரில் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத சொன்னார். அந்த மாதிரி தலைவர் படம் வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தலைவர் என்ட்ரியா? என்ன தலைவர் இப்படி சொல்கிறீங்க? ஆக்சுவலாக அந்த தலைவர் என்ட்ரி போடுறப்போ அங்கே ஸ்க்ரீனில் அந்த தேட்டரில் போடுவாங்களே SUPER அந்த மியூசிக்கை போட்டு இந்த மெயின் ஸ்க்ரீனில் அந்த இதோடது தலைவர் அப்படியே என்ட்ரி ஆகுறாரு. ஐயோ 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 பா, அதெல்லாம் வைப்ரேஷனுங்க. வாய்ஸே போச்சு. ஆக்சுவலாக வாய்ஸே ரொம்ப போயிடுச்சு, அவ்வளோ இது. இன்னொன்று லோகேஷ் கனகராஜ் நைஸ். அப்புறம் சத்யராஜ் நல்லா பேசினார் இன்றைக்கி. பரவாயில்ல, சத்யராஜ் மேலே எல்லாருமே எனக்கே ஒரு பேட் மார்க் தான் இருந்தது. பட் இது பரவாயில்ல, நல்லா பேசி அவருடைய அந்த பேட் மார்க்கை கொஞ்சம் மாற்றிருக்காரு. நல்லா இருந்தது. நாகார்ஜுன் வா, அல்டிமேட்டாக பேசினார். தலைவருக்காக ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு பாருங்க, சூப்பராக இருந்தது. அப்புறம் அமீர் கான் வந்து அவருடைய ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் சொன்னார், ரொம்ப சூப்பராக இருந்தது. கலாநிதி மாறன் சொல்லவே தேவையில்லை, இந்த இடத்துலையே ஒரு டைலாக் விட்டார், அதுவும் மாசாக கிளாஸாக இருந்துச்சு. சாதாரணமாக வர்றாரு, படப்படன்னு பேசிடுறாரு, மாசாக பேசிட்டு போயிடுறாரு கலாநிதி மாறன். இல்லை ஆக்சுவலாக 1000 கோடி எல்லாருக்குமே ஒரு ஆசை தான் படுத்தார். இப்போ நானே ஒரு ஸ்டேஜ் வந்துட்டேன்னு நான் அட்வொகேட்டு, ஒரு கேஸ் வச்சுன்னா அடுத்த கேஸ் இன்னும் கொஞ்சம் மேலே ஜெயிக்கணும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்கன்னு. அதே தான் எல்லாருக்குமே. கண்டிப்பாக இதை பண்ண தொடணும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் லோகேஷ் கனகராஜ் சொன்ன மாதிரி 150 ரூபாய்க்கு ஒர்த்தாக இந்த ஒரு படத்தை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ஒர்த்தே எங்களுக்கு போதும். இது 1000 கோடி கண்டிப்பாக கிராஸ் பண்ணணும்னு ஆண்டவனுடைய அருளும் எல்லாரோட அருளும் தலைவரோட அருளும் நல்லபடியாக இருக்கணும். இன்னொன்று என்னுடைய சார்பாக இன்கேஸ் சென்னை கெயின்ட்டு எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சா இதை தலைவர்கிட்ட சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருன்னா சொன்னாங்களான்னு தெரியாது, இப்போ நான் சொல்கிறத காப்பி அடிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, சரிங்களா? பட் எனக்காக இந்த ஒரு வீடியோவை நீங்கள் தலைவர்கிட்ட எப்படியாவது பாஸ் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து தலைவருக்காக உயிர் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. பட் நான் அப்படி சொல்லலைங்க.
எனக்கு ஒரே ஒரு ஆசை, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த கடவுள்கிட்ட தலைவர் சொன்ன மாதிரி கடவுளை நான் நம்புகிறேன். அந்த கடவுள்கிட்ட நான் ஒரே ஒரு வரம் தான் கேட்குறேன், என்னுடைய ஆயுஸ்லேருந்து ஒரு 10 வருஷத்தை தலைவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. முடிஞ்ச வரையும் தலைவருக்கு நான் நேரில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், முடியல. பட் நான் வேண்டிக்கிறேன், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், தலைவருக்கு எந்த குறையும் இல்லாமல், எந்த ஒரு உடல்நல குறையும் இல்லாமல் இன்னொரு 4-5 படம் தலைவர் மாதம் கிளாஸாக நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் ஓய்வு எடுத்துகிட்டு நல்லபடியாக ஆண்டவனால் 100 வருஷம் நல்லபடியாக வாழ்ந்து எல்லாரையும் மகிழ்விக்கணும்னு ரொம்ப ஆசை. தேங்க்யூ. பாம்பேலேருந்து வந்திருக்கோம், அண்ணன் தான் எடுத்துகிட்டு வந்தார். தேங்க்யூ சார். தலைவர் ஆடியோ லான்ச் பார்க்கணும்ன்ட்டு அண்ணன் தான் எடுத்துகிட்டு வந்தார். தலைவர் சார் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ், ரொம்ப டாப்பு. தலைவர் எப்பவுமே ரொம்ப டாப்பு. நாங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அவர் ஆரம்பத்துலேருந்து எல்லாத்துக்கும் வருவோம். தர்பாருக்கு வருவோம், பேட்டைக்கு வந்தோம், அப்புறம் எல்லாம் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் வருவோம். தலைவர் எதுவும் நல்ல சக்ஸஸ் ஆகி கடவுள் புண்ணியத்தில் ஒரு 1000 கோடி நல்லா பெரிய லெவலில் வரணும். நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன், ஒரு நல்ல ஆயுஸ் கொடுக்கணும் அவருக்கு. ட்ரெய்லர் ரொம்ப டாப்பு, பாட்டு நல்லா இருந்தது. ரஜினி ஒரு ஸ்டார் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து A1 பியூட்டிஃபுல் எக்ஸ்ட்ரல் மார்வலஸ், வெரி ஃபைன். ஒரு நீடில் வாழணும், அதான் ரொம்ப வாழ்த்துக்கள். படம் நல்லா 1000 கோடி சம்பாதிச்சு சக்ஸஸ் ஆகணும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச். நீங்கள் எந்த விட நோய் நொடி இல்லாத 100 வருஷம் நல்லா வாழலாம் எங்கள் தலைவர். அவர் நீடோடி வாழலாம், அந்த ஆண்டு அவங்களுக்கு எந்த நோய் வராமல் நிம்மதியாக நல்லபடியாக மன நிம்மதியோட. பாம்பேலேருந்து வந்திருக்கேன், அண்ணன் தான் இவர் தான் கூப்பிட்டு வந்தார், வா போகலான்ட்டு. சரி தலைவர் ஷோ பார்க்கலான்ட்டு ஆடியோ லான்ச்சு வந்தார். இங்கே ஃப்ளைட் பிடிச்சி அங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு நேரம் வரோம், 2 பேரும் வரோம். இவர் வந்தார், அப்புறம் இவர் ஏர்போர்ட் வந்து பிக்கப் பண்ணி இங்கிட்டு வரோம். இவர் தலைவருக்கோசமே வந்தார், அங்கேருந்து வந்தார். ரொம்ப வெரி ஃபைன். அவர் நீடோடி வாழ்க்கை, நோய் நொடி இல்லாமல் மன நிம்மதியோட சந்தோஷமாக இருக்கணும், அதான் எங்கள் ஆசை. அவ்வளோதான், மக்களை நல்லா குஷிப்படுத்தலாம்.